ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஒரு சட்டுன்னு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1 கப் திணையை நான் நல்லா அந்த மாதிரி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். உங்களால் முடிஞ்ச ஒரு ஓவர் நைட் கூட ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறதுனால ஒரு 5 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை தண்ணி இல்லாமல் நல்லா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக நல்லா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நான் அன்னைக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு ஆப்ஷனல் தான். இது இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கோங்க, இல்லை ரவா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, இஞ்சி சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்க்கும்போது கைனால் நல்லா ஒரு வாட்டி நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், நல்லா பொடி பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு எதுவுமே தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம ஆல்ரெடி தயிர் சேர்த்துருக்கிறதுனால அதில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதும். இப்போ இதை நான் அன்றைக்கி இந்த மாதிரி வடை மாதிரி சைஸில் கொஞ்சம் போண்டா மாதிரி தான் நான் போட போகிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. போண்டா மாதிரி வேணாலும் போடுங்க, இல்லை வடை மாதிரி வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு எண்ணெய் சூடாக இருக்குது. இதில் நான் அன்றைக்கி இந்த மாதிரி ஷேப்பில் தான் நான் போட்டு எடுக்க போகிறேன். இதை நீங்கள் ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். திணை வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. டெய்லி எடுக்க வேணாம், வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது தான். நம்மளோட ஹார்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இதில் நீங்கள் நிறையாவே எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லது. குளுக்கோஸ் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ப்ரெக்னென்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை உங்களுக்கு இந்த நீர்க்கட்டி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா அவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதுக்கு தேங்காய் சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.